ஐஒய் ப்ரொசீஜர்னால் என்ன மேம்? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஐஒய்னா இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்றது அதோட பேர். அது வந்து யாருக்கு பண்ணுவோன்னா, சில ஜென்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட் மொட்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் சில ஃபீமேல்ஸுக்கு சில இஷ்யூஸ் இருந்தால் அதை பண்ணுவோம். ஒய்ஃபுக்கு வந்து எக்கு வளர்கிறதுக்குரிய மெடிசின்ஸ் கொடுத்து ஃபாலிக்கல் ஸ்டடி பண்ணி அது ப்ராப்பராக வளர்ந்து வந்து அந்த ஓவுலேஷன் நடக்கிறப்ப அதை செக் பண்ணிவிட்டு ஓவுலேஷன் நடக்கிற அன்றைக்கி ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அவங்களோட செமன் தர சொல்லுவோம். தந்தோடனே அந்த ஸ்பெர்ம்ஸை செக் பண்ணிவிட்டு அதில் நல்ல மூவ் ஆகிற ஸ்பெர்ம்ஸை எடுத்து அதை வந்து அவங்க ஒய்ஃபோட யூட்ரஸில் உள்ளே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணுவோம். ப்ளேஸ் பண்ண பிறகு அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து எக்கை தேடி போய் தானாகவே நேச்சுரலாக தான் அது ஃபர்டிலைஸ் ஆகும். இதுக்கு ஒய்ஃபோட டியூப்ஸ் ரெண்டுலேயும் எந்த அடைப்பும் இல்லாமல் இருக்கான்றதை நாங்கள் முன்னாடியே செக் பண்ணிக்குவோம். ஸோ ஐஒய் ப்ரொசீஜர் பண்ண பிறகு 15 டேஸில் 2-3 வீக்ஸ் கழித்து செக் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்களா இல்லையான்னு செக் பண்ணுவோம். இது சிம்பிளாக ஓபியில் பண்ணுற ப்ரொசீஜர். இது வந்து பெயின்லாம் இருக்காது. இதுக்கு வந்து மெடிகேஷன்ஸும் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதோட சக்ஸஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 10-15% சக்ஸஸ் இருக்கும். நேச்சுரலாக ட்ரை பண்ணும்போது 5-10% இது டபுளாக சக்ஸஸ் பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்களுக்கு ஐவி ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம்.